நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா sum of the array. ஏன் ரெண்டு வேரியபிள் கொடுத்துட்டு அதை ஈக்குவல் பண்ணி போடலாமே அப்படி கேட்கலாம். ஏன் sum of the array யூஸ் பண்றோம்? நம்ம நார்மலா பண்ண சொல்ல ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் பண்ண முடியும், தனித்தனியா பண்ணணும். இப்போ 5 நம்பர் கொடுக்குறோம். எக்ஸாம்பிளுக்கு 96, 93, 91, 96, 100. இந்த நம்பர்லாம் ஆட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எப்படி கொடுப்போம்? தனித்தனியா ஆட் பண்ணுவோம். அப்படி கொடுக்காம ஒரே அடி ஆட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? அரே யூஸ் பண்றோம். sum of the array. அப்ப என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுப்போம். இதுக்கு ஒரு இந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் தரணும் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு மார்க்ஸ் மாதிரி இருக்கதா நான் மார்க்ஸ்னே கொடுத்துக்கிறேன். வேரியபிள் மார்க்ஸ் அப்படி நான் இதுக்கு இந்த வேரியபிள் நான் நேம் தரேன். இது எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி நம்ம ஒரு நேம் கொடுக்கணும்ல அந்த ஆன்சருக்கு. அதுக்கு நான் டோட்டல்ல நான் நேம் தரேன். டோட்டல் நம்ம என்ன போடணும்? நம்ம இப்போ இங்க என்ன போடுறோமோ அந்த வேல்யூவோட ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் ஆகும். சப்போஸ் நம்ம இங்க 1 or 2 போடணும்னா இந்த நம்பரே சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். 0 + 96 தான் 96. நம்ம சப்போஸ் இங்க 1 or 2 போட்டா இதோட வேல்யூ மாறிடும், நமக்கு கிடைக்கிற ஆன்சர் மாறிடும். இப்போ நம்ம இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். என்ன லூப் யூஸ் பண்ணலாம்? ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபார் லூப்ல தான் நம்ம n நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் உள்ள கொடுக்க முடியும் நமக்கு தேவையானது. அதனால ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஃபார் லூப்ல என்ன பண்றோம்? இண்டெக்ஸ் 0 ல தான் ஸ்டார்ட் ஆகும். சோ I is equal to 0 ல ஸ்டார்ட் பண்ணு அப்படி நம்ம சொல்றோம். I என்னவா இருக்கணும்? அதுக்கு அப்புறம் வர இது வந்து I less than இதோட லெந்த் விட கம்மியா இருக்கணும். அப்பதான் அது லூப் ஆகும். சோ less than ஓகேவா? மார்க்ஸோட லெந்த் விட கம்மியா இருக்கு அப்படி நம்ம கொடுக்கிறோம். அடுத்து என்ன கொடுக்கிறோம்? அது இன்கிரிமெண்ட் ஆகணும். I இன்கிரிமெண்ட் ஆகனா தான் 0 ல இருந்து 1 2 3 அப்படியே அது அடுத்து ஆட் பண்ணும். சோ I ++ இன்கிரிமெண்ட் பண்ணுன்னு சொல்றோம். இப்போ இது உள்ள வருமா? உள்ள வர சொல்ல I is equal to 0 உள்ள வந்து அது ஆட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு இது எழுதுறோம். என்ன எழுதுறோம்? total is equal to ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது கான்ஸ்டன்ட். அது மேத்தமெட்டிக்கல் ரூல் படி இது கான்ஸ்டன்ட் இப்படியே தான் இருக்கும். அடுத்து அந்த பக்கம் கொடுக்குறோம். 0 + 96 தானே நமக்கு 96. 0 நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? டோட்டல் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டல் பிளஸ் இது என்னது? I எதோட I? மார்க்கோட I நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 0 + 96 தானே அது. ஸோ இது கொடுக்குறோம். இதை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன எழுதுறேன்னா document.write எழுதலாம், இல்லை கன்சோல் உங்களுக்கு எதை எழுதலாம் எழுதிக்கலாம். கன்சோலில் கொடுத்தா நம்ம எக்ஸ்பெக்டில் போய் பார்ப்போம். document.write கொடுத்தாலும் நமக்கு அங்கேயே ஷோ ஆகிடும். நான் கன்சோல் எழுதிக்கிறேன். console.plotல டோட்டல் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இப்போ என்ன ஆக்சுவலி என்ன I is equal to 0 உள்ள வருது. 0 வந்து மார்க்ஸ் லென்த்தோட 0 கம்மியா கண்டிஷன் ட்ரூ. மார்க்ஸ் லென்த் எத்தனை? 0 1 2 3 4. 4 விட 0 லெஸ் தென். ஸோ உள்ள வருது. உள்ள 5 விட 0 லெஸ் தென். ஸோ உள்ள வருது. உள்ள வந்து என்ன ஆகுதுன்னா டோட்டல் என்ன? 0 + மார்க் ஆஃப் I நம்ம என்ன எடுத்துருக்கோம்? 0 எடுத்துக்கோம். என்ன இருக்கு? 96. 96 + 0 96 வரும். 96 ஓகேவா? 96 அப்படியே மறுபடியும் லூப் ஆகுது. அப்படியே லூப் ஆகி கடைசியில் நமக்கு என்ன வரும்? 0 + 96 96யும் நம்ம 93யும் ஆட் பண்ணா 189 91 ஆட் பண்ணுறோம். வருதா? நமக்கு ஆன்சரா வந்து நிற்கும். புரியுதுங்களா எப்படி சொன்னு சொல்லிட்டு? இதுதான் சம் ஆஃப் த அரே. இது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா நம்ம தனித்தனியா போட்டு ஒரு வேரியபிளுக்கும் ஒரு நேம்
இந்த வேல்யூக்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து பண்ணாமல் ஒரேடியாக நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதுக்காக நம்ம அரே யூஸ் பண்ணுறோம்.